Hey guys, welcome to my channel Code with Curly. இன்னைக்கு Hello World ப்ரோக்ராம் வந்து Node.jsல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் அதோட தொடக்கமே ஹலோ வேர்ல்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறக்காக. ஸோ நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா, நோட் ஆப்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதில் app.jsனு ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹலோ வேர்ல்டு வந்து டெர்மினல், அதாவது கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். கன்சோல்னா வந்து டெவலப்பர் கன்சோல், அது வெப்பில் நம்ம பார்ப்போம் இல்லையா, ரியாக்டில், அது கிடையாது. டெர்மினலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் அந்த லாக்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்கும். லைக் ஆஸ் ரியாக்ட்ல யூஸ் பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து console.log. if you are coming from different backgrounds like java, php, python, அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா லைக் print statements இருக்கும். and if it is php it would be like log info, log error அந்த மாதிரி இருக்கும். and javaல வந்து system print ln அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கன்சோல் லாக், நான் இங்கே வந்து டைரெக்டாக ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஆல்சோ இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த சேம் அதர் பேக்ரவுண்ட்ஸ்னோ, நான் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு பிஹெச்பி, ஜாவா, அங்கே வந்து செமிகாலன்ஸ் வந்து மஸ்ட்டு. பட் இங்கே Node.js பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் லைக் உங்களுக்கு பழகி இருக்கும் அதனால யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இட் ஒன்ட் மேக் அ பிக் இஷ்யூ. ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணும், அதுக்கு நான் ரன் பண்ணும். ஸோ டெர்மினலில் நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, நோட் கமாண்ட் app.js பிரிண்ட் ஆயிடுச்சா ஹலோ வேர்ல்டுன்னு. ஓகே, நம்ம இப்படி வெறும் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறக்கா நம்ம வந்துட்டு லைக் யூனோ ஒரு இதை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி லெட் மீ டூ சம்திங். சி, இங்கே வந்துட்டு npm init, அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜரை வந்து நான் இனிட் பண்ணுறேன். இட் இஸ் கோயிங் டு ஆஸ்க் சம் லைக் நம்மகிட்ட வந்து இந்த பேக்கேஜ் ஆர் ஜேசன் கிரியேட் ஆகிறதுக்காக சில மெட்டாடேட்டா நம்மகிட்ட இருந்து கேட்கும், அதை நம்ம கொடுக்கணும். நான் பேக்கேஜ் நம்ம வந்து அப்படியே வந்து என்ட்ரு கொடுக்குறேன். வெர்ஷன் 1லேயே இருக்கட்டும். டிஸ்கிரிப்ஷன் வந்து டெமோ ஆப் கொடுக்குறேன். என்ட்ரி பாயிண்ட் வந்து app.js-ஆவே இருக்கட்டும். டெஸ்ட் கமாண்டெல்லாம் இப்போ எதுவும் தரல, கிட்ரப்போவும் தரல, கீவேர்ட்ஸும் தரல, ஆத்தரும் கொடுக்கல, லைசன்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே அதுவே ஓகே ஆயிடுச்சு. எஸ், ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ npm init மூலமா we have got a package.json. இங்க பாத்தீங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதை பத்தி வந்து ரியாக்ட் படிக்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் செக் பண்ணனா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் ஆர் பிளேலிஸ்ட். ரியாக்ட் தனியா வந்து லேர்ன் ரியாக்ட்னு பிளேலிஸ்ட் இருக்கும், போய் செக் பண்ணுங்க. ஸோ இந்த பேக்கேஜேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டை பத்தின மெட்டா டேட்டா அண்ட் டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த பேக்கேஜேஷன். இப்போ வந்து நம்ம npm init மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பேக் டு app.js. எனக்கு வந்து வெறும் டெர்மினல்ல மட்டும் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணா அது வந்து ஒரு ப்ராப்பர் சர்வர் செட்டப்பா? இல்ல, எனக்கு வந்து நம்ம தான் Node.js வந்து சர்வர் சைடு பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து வெப் ஃப்ரேம் ஒர்க், வந்து வெப் ப்ரௌசர்ல வந்துட்டு ரன் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸும் பண்றதுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிலாம் படிச்சோமே, சொன்னோமே. ஸோ அதை வந்து பண்றதுக்காக இப்போ சர்வரை ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் கிளியரிங் திஸ் அப். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். httpன்னு வச்சுக்க போறேன், which is equal to require. இந்த require மூலமா நான் என்ன சொல்ல போறேன்னா, Node.jsல இருந்து எனக்கு http அதை வந்து கொடுங்க, அதாவது http மாடியூலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் require வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த http மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கு வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் எல்லாம் வந்து ப்ரீ பில்ட்டா வச்சிருப்பாங்கன்னு. அதுல இருக்க ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் தான் வந்து http. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மாடியூல். இது வந்து http சர்வர் அண்ட் கிளைண்ட், அதை வந்து யூஸ் பண்றதுக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் ரெஸ்பான்ஸ், ரெக்வஸ்ட் எல்லாம் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு எந்த ஹோஸ்ட்ல வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து இங்க 127.0.0.1. ஸோ இது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட லூப் பேக் அட்ரஸ், இதை வந்து நம்ம லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லோக்கல் மிஷினுக்காக. இது லோக்கல் ஹோஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை ஹோஸ்ட் நேமா டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து போர்ட், எந்த போர்ட்ல ரன் ஆகணும், விச் மீன்ஸ் 3000 வச்சுப்போமே, ஆர்
8000 வச்சுக்கலாம். பிகாஸ் நம்மளோட ரியாக்ட் வந்து 3000ல தானே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 8000 வச்சுக்கலாம். ஸோ இந்த போர்ட்ல தான் வந்து சர்வர் வந்து லிசன் பண்ணும். சர்வர் வந்து லிசன் பண்ணி இந்த போர்ட்ல என்னென்ன ரெக்வஸ்ட் வருதோ என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வந்து லைக் கேரி ஃபார்வர்ட் பண்ணும். கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கும், சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கும். அதுக்காக தான் இந்த போர்ட். ஓகே ஃபைன், இது சொல்லிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா சர்வர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் சர்வர் which is equal to நம்ம ஆல்ரெடி HTTPன்னு ஒன்று ரெக்வயர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல தான் என்னால் சர்வர் கிரியேட் பண்ண முடியும். which means அதுல தான் வந்துட்டு ப்ரீ பில்ட் பேக்கேஜஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ HTTP டாட் கிரியேட் சர்வர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் இதில் வந்து என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இது வந்து ரிட்டர்ன்ஸ் அ நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சர்வரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒரு கால் பேக் வந்து இதுக்கு நம்ம வந்து அனுப்பி நம்ம சொல்லணும் ரெக்வஸ்ட் இது, ரெஸ்பான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ வெயிட், யா. ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதி இதில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஓகே இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுத்துருக்கேனே, இது எதுக்குன்னா இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டுமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்கமிங் ரெக்வஸ்ட் என்னெல்லாம் இருக்குமோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து லைக் கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன டீட்டெயில்ஸை திருப்பி பேக் வந்து சென்ட் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெஸ்பான்ஸை தான் சென்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெக்வஸ்டிங் தான் ஒன்றுமே இல்லையே. நான் வந்து டேரெக்டாக கன்சோல் லாகில் வந்துட்டு நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பாண்ட் டாட் என்ன சொல்ல போறோம்னா ஸ்டேட்டஸ் கோட். அதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் மூலமா வந்து சென்ட் ஆகும்போது அது 3 விஷயத்த வந்து பார்க்கும். ஒன்று வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஓகே ஸ்டேட்டஸ் கோட் வந்து நான் 200ன்னு சொல்றேன். ஸோ 200 அப்படின்னு வந்து சொல்றதுனால என்ன ஆகும்னா ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து கிளியரா வந்திருக்கு அப்படின்னு வந்து கிளைண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அடுத்து ரெஸ்ட் டாட் செட் ஹெட்டரை வந்து செட் பண்றேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு ஹெடர் வேல்யூ வந்து செட் பண்ணும். அதாவது இதோட வேல்யூ வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸா இல்லை மல்டிபிள் ஹெடர்ஸ் வந்து சேம் நேம்ல வந்து நம்மளால செட் பண்ணி வந்து அனுப்ப முடியும். இது நம்ம வந்து சென்ட் பண்றதுனால இது ஒரு மெட்டா டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணி அனுப்பும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்ல போறேன்னா கான்டென்ட் டைப் கான்டென்ட் ஹைஃபன் டைப்பு. ஸோ இது வந்து தெளிவாக சொல்லணும். இது வந்து நம்ம நிறைய பேக்கேஜஸ் இருக்கு, ஆக்சியோஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. பட் ஸ்டில் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பண்றதுனால வி ஷுட் பி சென்டிங் ஆல் தீஸ். சென்ட் பண்றது வந்து டெக்ஸ்ட், ஒரு பிளெயின் டெக்ஸ்டாக தான் வந்து சென்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஹெடர் செட் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு. இந்த எண்டு வந்து நான் என்ன சொல்ற போறேன்னா ஹலோ வேர்ல்டு. ஓ வெயிட், யா ஹலோ வேர்ல்டு. ஓகே, இந்த எண்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்றேன்னா எனக்கு வந்து சர்வர் வந்து போயிட்டு இதை டிஸ்பிளே பண்ணிட்டு எனக்கு கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடணும். அதுக்கு தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி இப்போ வந்து சர்வரை வந்து செட் பண்ணியாச்சு, அதாவது கிரியேட்டே பண்ணியாச்சு. ஓகேவா, ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றோம். இப்போ இந்த சர்வர் வந்து லிசன் பண்ணணும். லிசன் பண்ணாம நமக்கு வந்து வேல்யூஸ் வராது. எதுல லிசன் பண்ணணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிருக்க போர்ட்டு ஹோஸ்ட் நேம், இந்த போர்ட்ல இந்த ஹோஸ்ட் நேம்ல லிசன் பண்ண அப்படின்னு வந்து சொல்றோம். இது ஒரு கால் பேக்காக தான் இருக்கும். ஓகேவா, இங்க வந்து நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா வேற ஏதாவது மற்றது கூட நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு கன்சோல் லாக் சர்வர் இஸ் லிசனிங் நமக்கு தெரியணுங்கிறக்காக சர்வர் இஸ் லிசனிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா ரன் பண்றதுக்கு என்ன கமாண்டு, நோடு அந்த லைக் இதோட பேரு. ஓகேவா, ஸோ நோட் app.js ரன் பண்ணியாச்சு. சர்வர் வந்து லிசன் ஆகுதுன்னு சொல்லிடுச்சு. பட் எங்க லிசன் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரியாக்ட் சீரீஸ்லே வெப் ப்ரௌசர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே யூஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அதாவது Ctrl+Shift+P கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சிம்பிள் ப்ரௌசர்ல இதை கொடுக்கணும். இதுல வந்து HTTP இப்போதைக்கு நமக்கு வந்து என்னன்னா 127.0.0.1 போர்ட் நேம் என்னது, போர்ட் நம்பர் வந்து 8000 இது கொடுத்தாச்சு. சூப்பர், சிம்பிள் ப்ரௌசர் வந்துருச்சு. இதை வந்து யூ கேன் பின் இட் டு ஆர் ஸ்ப்ளிட் இட் டு ரைட். ஓகே, ஸோ நான் வந்து
சர்வருக்கு சென்ட் பண்ணது வந்துருச்சு. இப்போ நீங்க திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. இப்போ நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ஹலோ வேர்ல்டையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. எஸ். ஸோ இது மூலமா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் மூலமா இன்ஸ்டன்ஸை கிரியேட் ஆகி ரெஸ்பான்ஸ் வந்து வெப்புக்கு வந்து போயிடுச்சு, அதாவது ப்ரௌசருக்கு போயிடுச்சு. ஸோ யா, திஸ் இஸ் ஹவு ஓகே, திஸ் இஸ் நாட் particularly a Node.js application. நம்ம இன்னும் வந்து many more packages வந்து npm யூஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்ப இந்த கோட் எல்லாம் பண்ணவே தேவையில்லை, பிகாஸ் simple package can do all these, and அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். Stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.